Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பிளேயர் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோட பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் பிளேயர். நான் வந்து பார்த்தா ஒரு வீடியோ கண்டென்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளேயர்ஸ் இருக்கு அப்படின்னு டாப் 10 பெஸ்ட் பிளேயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எடுத்தோடனே சொல்லிட முடியாது. ஸோ அதனால வந்து எல்லா பிளேயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் வந்து போட போறேன். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பிளாஷ் பிளேயர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்பிளாஷ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்பிளாஷ் பிளேயர் டிஃபால்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்பிளாஷ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேரோட பிசியில் வந்து மேஜராக வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அந்த விஎல்சி மீடியா பிளேயர் தான். அப்படி இல்லைனா நமக்கு அந்த விண்டோஸ் பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நமக்கு வந்து கேம் பிளேயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்பிளாஷ் பிளேயர் வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு சூப்பரான வீடியோ பிளேயர் இது. ஸோ இன்னைக்கு இந்த இதில் எப்படி இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆள்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பிளாஷ் பிளேயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பிளாஷ் பிளேயர் அப்படின்னு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் பிளேயர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்துடும். செட்டிங்ஸ் வந்து போய்க்கலாம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து கொடுத்துருப்பாங்க. தீமில் நமக்கு வந்து பார்த்து நிறையா வந்துருக்கும். ஃப்ரெஷ் மின்ட்டு, க்ரீன் லெமன், ஐஸ் ப்ளூ, அதுக்கப்புறம் பர்பிள், ராஸ்பெரி, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஸ்கை ப்ளூ வந்து சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த தீம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அந்த தீம் வந்து வரும். இங்கே வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ. ஸோ மறுபடியும் செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீன் லெமனில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் பிளேயரே நமக்கு வந்து தீமாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சேஞ்ச் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பிளேயர் வந்து காட்டும். நீங்கள் சேஞ்ச் வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் விஎல்சி மீடியா பிளேயர் கேம் பிளேயர் எதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சாம்பிள் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ ஓப்பன் பண்ணி முடிச்சக்க நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு நம்ம க்ரீன் கலர் தீம் வந்து வச்சுருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ட்ராக்கில் மாற்றுறது ரைட் கிளிக் பண்ணால் அதில் வர அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸ்பிளாஷ் பிளேயரே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஸ்டாப் பட்டன் அதுக்கப்புறம் ப்ளே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக என்ன ப்ளே பண்ணிங்களோ அது ப்ளே ஆகும். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிச்சிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எதாவது இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் கேப்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் கேப்சர் வந்து ஆயிரும். ஸோ அது நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சது இங்கே சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கணும் அடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு இது விஎல்சி மீடியா பிளேயர் இதே சேம் செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன், அதுக்கப்புறம் டீட்டெயில் பூஸ்ட்டு, லைட் பூஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மீடியாஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மிஸ்டர் விஸ்வாஸோட வீடியோ வந்து இருக்குது. ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 230 MB. ஸோ 10 நிமிஷம் வீடியோ தான். ஸோ 10 நிமிஷோட வீடியோவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 230 MBனா ரொம்ப கிளாரிட்டி ஜாஸ்தி. நம்மளால் எஸ்டி வீடியோஸ்லாம் வந்து போனால் சூப்பராக வந்து ப்ளே பண்ணி கொடுக்குது. இங்கே வந்து பாருங்கள். ஸோ எந்த விதமான லேக் இல்லை. எனக்கு இதில் பிடிச்சதே வந்து பார்த்தா தம்ப்லைன் ப்ரிவியூ தான். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு மூவ் பண்ணாலும் நமக்கு இந்த இடத்துல தம்ப்லைன் ப்ரிவியூ வந்து காட்டும். ஸோ இது கேம் பிளேயர்லாம் இருக்குது. பட் எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விஎல்சி மீடியா பிளேயர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம விஎல்சி மீடியா பிளேயர் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்லைன் ப்ரிவியூ வந்து இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஒரு சோகமான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தம்ப்லைன் ப்ரிவியூனா முதல்ல சொன்ன மாதிரி தான் நமக்கு அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதிலே வந்து பார்த்துக்க முடியும். இங்கே கீழே வந்து பாருங்கள் நமக்கு வந்து ட்ராக் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருந்திருக்கலாம் விஎல்சி மீடியா பிளேயரில். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இதில் முக்கியமான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் கிளிக் இங்கே மேலே கொண்டு போனால் வந்து ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் வந்து வரும். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மூவி பார்த்துருக்கீங்க அது ஈஸியாக சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு மூவி வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது மூவி ஓப்பன் பண்ணால் போட்டு தருவாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு மூவியாக நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம மூவி வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணால் வந்துட்டு இப்போ நான் வந்து இப்போ சிவகுமார் சபதம் அந்த படத்தோட சப்டைட்டில் வந்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் எனக்கு வந்துட்டு சப்டைட்டில் இருந்து ஆகிட்டு இருக்கு.
இந்த பிளேயரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் சப்போர்ட் வந்துருக்கு. நீங்கள் எதாவது மூவி பார்த்துருக்கீங்க அந்த டைமில் வந்து போனால் சப்டைட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக பண்ணிக்க முடியும். சப்டைட்டில் கொடுத்து வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஓப்பன் ஃபோல்டர்னா வந்து போனால் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகுது. தென் செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து போனால் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தீம் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வந்து கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் என்னன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன ஒரு வீடியோ எப்படி ஓப்பன் பண்ணாலும் ஃபுல் ஸ்க்ரீனில் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ டேப் வந்து இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து அதுவே ஓப்பன் ஆயிரும். நீங்கள் மெயினாக கொண்டு போய் வைப்பலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறோம், செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் வந்து இப்போ ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் ஆஃப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தா அந்த கண்ட்ரோலாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் டு நாட் ஷோ பாப்அப் மெனுனா நமக்கு இந்த இடத்துல கொண்டு போனால் மெனு வரும். ஸோ அது வந்து வராமல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் ப்ளேபேக் வந்து கொடுத்துருங்க. ஸோ நம்ம விஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து ரெஸ்யூமில் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த ஃபீச்சர் தான் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தா கரெக்டாக வந்துட்டு ஒரு 5:26 அப்படின்னு சொல்ல டைமிங் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணால் எல்லா பிளேயரும் வந்துட்டு நமக்கு நார்மலாக வந்து ஓப்பன் ஆகும். பட் இந்த ஸ்ப்ளாஷ் பிளேயர் நீங்கள் எங்கே க்ளோஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்தே வந்து பண்ண ப்ளே ஆகும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் அதே சேம் 566. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் வந்து பார்த்தோம். பக்கத்தில் வீடியோ வந்துருக்கு. ஸோ வீடியோவில் வந்து போனால் ஸ்க்ரீன் ஃபார்மெட் வந்துட்டு 16:9. ஸோ நீங்கள் பார்க்குற வீடியோலாம் வந்து போனால் அந்த ஃபார்மெட்டில் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு 4.3 வீடியோ வந்து பார்த்தா நார்மலாக ஓப்பன் ஆகுமா இல்லை ஜூமில் ஓப்பன் ஆகுமான்னு கேட்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஓகே, இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர்லாம் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்டைலுக்கு வந்து இப்போ நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து மாற்றுறது நிறைய ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபாண்ட்டோட சைஸு அதுக்கப்புறம் ஃபாண்ட் என்ன கலரில் வேணும் அந்த மாதிரிலாம் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ப்ளாஷ் பிளேயர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதில் டீம் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு எல்லாமே கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் டீம் வந்துருக்கும். டீமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர், மஞ்சள் கலர், ப்ளூ கலர், ரெட் கலரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக பிடிச்ச விஷயம் வந்து போனால் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு மாற்றிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக வந்துருக்கும். அந்த நமக்கு அந்த ப்ளேபேக் மாற்றி வர அந்த ஓட்டர் இடம் வந்து பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து பண்ண ஸ்ப்ளாஷ் பிளேயர் வந்து முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த அப்டேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் மாற்றிக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பண்ண VLC தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் இது யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ டெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து பண்ண இந்த ஆப்போட ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் தான் ஆட் பண்ணேன். பட் ஓகே, தனியாக ஒரு வீடியோ போட்டு நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போட்டோம். ஓகே, இதில் நமக்கு வந்து பார்த்தா தீம் சேஞ்ச் பண்ணுறது, சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சப்டைட்டிலுக்கு நமக்கு வந்து போனால் ஃபாண்டோட கலர் மாற்றுறது, ஃபாண்டோட ஸ்டைல் மாற்றுறது நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூம் ப்ளேபேக் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ப்ளேபேக் செட்டிங். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ண ஏகப்பட்ட கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தா VLC ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதில் இருக்க போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்ப்ளாஷ் பிளேயர் வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், மற்ற டைம் விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ஆப் வந்து வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா இந்த இடத்துல வர லோ கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் வர வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், ரொம்ப மிஸ்ஸாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.